ஜோடியா நடிச்ச தினேஷ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருமே மேட் ஃபார் ஈச் அதரா வாழ்ந்துட்டு இருந்த சூழல்ல திடீர்னு ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க. சோ பல மாசமா ரெண்டு பேருமே பிரிஞ்சுதான் அவங்க வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அப்படிதான் பிக் பாஸ் சீசன் 6ல கலந்துகிட்டாங்க. அதுல தன்னோட திறமையை பயன்படுத்தி விளையாண்டவங்க சில வாரங்கள் தாக்கு பிடிச்சாங்க. அவங்க வீட்டுக்குள்ள இருந்தப்ப அவர்கிட்ட ராபர்ட் மாஸ்டர் பேசின விஷயங்கள் எல்லாமே பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அவங்கள வச்சு பல மீம்ஸையும் நெட்டிசன்கள்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சோ ஆஃப்டர் பிக் பாஸ் இப்ப ரச்சிதாக்கு சில படங்கள் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இப்ப அவங்க ஃபயர் அப்படின்ற படத்திலயும் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுல அவங்களோட லுக்கோட ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. மேக்கப் எதுவுமே இல்லாம அவங்களோட லுக்க பார்த்து ஃபேன்ஸ்லாம் அட ரச்சிதாவாது அப்படின்னு ஆச்சரியமானாங்க. சூழல் இப்படி இருக்க தினேஷ் பிக் பாஸ் சீசனோட 7வது சீசன்ல கலந்துக்கிட்டாரு. அப்போ சில சமயங்கள்ல ரச்சிதாவை பத்தி மறைமுகமா பேசினார். சோ அப்படி அவர் பேசினதுனால அவருக்கு ரச்சிதாவோட வாழ்றதுக்கான விருப்பம் இன்னும் இருக்கிறதா ரசிகர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா ரச்சிதா தினேஷ் பேசினதுக்கு எந்த ரியாக்ஷனுமே பெருசா கொடுக்கவே இல்லை. சோ இப்ப ரச்சிதாவுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்க போறதாவும் கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்த டைரக்டர் ஒருத்தர் தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆனா